ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆலப்புழா ஜிம்கானா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நாஸ்லன் நடிப்புல மலையாளத்தில் வெளிந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து முடிக்கிறாரு. ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபெயில் வந்து ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை ஒருத்தன் வந்து அடிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு குத்துறான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து விழுந்துறான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து பாக்ஸிங் வந்து ரொம்ப வந்து பிடிச்சது. ஸோ நம்மளும் வந்து பாக்ஸிங் கற்றுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்ல போயிட்டு வந்து ஜாயின் பண்றாங்க பாக்ஸிங் கற்றுக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். புதுசாலாம் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷமே பார்த்தீங்கன்னா படத்துல வந்து நமக்கு வந்து போரிங்கா தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து படம் மொக்கையா போகும்னு தான் நான் வந்து நினைச்சேன். ஆனா அப்படி வந்து போகல. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து கொண்டு போயிருக்காங்க. படத்துல வந்து ஹியூமர்ஸ் வந்து எக்ஸலண்டா வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லணும். முக்கியமான இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் படம் தான். ஆனா என்னதான் பாக்ஸிங் படமா இருந்தாலும் இந்த படத்தை அவ்வளோ சீரியஸாக வந்து எடுக்கல. சீரியஸ்னஸ் வந்து இருக்கு. அது அங்கங்கே வந்து வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்தம் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காமெடி மட்டும் தான் வந்து இருக்கு. அந்த காமெடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு. நல்லா சிரிச்சு வந்து பார்க்க வந்து முடியுது. கதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எழுதியிருக்காங்க. நம்ம ஒரு படங்கள் மாதிரி ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ வந்து பெருசாக பயங்கரமா பில்டப்பான எதுவுமே வந்து காட்டல. ஹீரோ வந்து ரியாலிட்டியில் ஒருத்தன் எப்படி இருப்பானோ அவனை அப்படியே வந்து காமிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ நாசனங்கிறனால நாசன் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுவாங்கிற மாதிரிலாம் வந்து காட்டல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரசிக்க வைக்குது. படத்துல பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப நாசன் வந்து நல்லா வந்து நடிச்சிருந்தாரு. மித்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டா வந்து கொடுத்துருக்காங்க. நடிகர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா மனசுல வந்து நிக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளெல்லாம் பிடிச்சி வந்து போட்டிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்ல. முக்கியமா சொல்ல போனோம்னா சினிமோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்னு வந்து சொல்லணும். அவ்வளோ செம்மையா வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளே நேரில் வந்து பாக்ஸிங் வந்து நின்று பார்க்குற மாதிரி அந்த ரிங்குக்குள்ளே நின்று பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க டிஓபி டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து மியூசிக் சைடு வந்து பார்த்தோம்னா சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி வந்து இல்லை. அப்புறம் இந்த படத்துக்கு முக்கியமான ஒன்றா ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இந்த பாக்ஸிங் சீக்வன்ஸ்லாம் அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டாக வந்து இருந்தது. என்னதான் காமெடி படமாக இருந்தாலும் அந்த பாக்ஸிங் விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் காமெடி வந்து பண்ணல. அந்த இடத்துல நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க. நம்ம மற்ற பாக்ஸிங் படங்களில் பார்க்குறப்ப எப்படி சண்டை காட்சிலாம் இருக்குமோ அதை விட இதில் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாதியில் ஒரு ஃபீமேல் லீடு வந்து வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சாங் கூட வருது இந்த படம். அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே ஹைப் ஆக்கி விட்டுச்சு. நல்ல ரீச் வந்து கிடைச்சிச்சு அந்த சாங்க்கு. அந்த சாங் இந்த படத்தில் பிளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த சாங்கோடைய கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு முக்கியமாக இந்த படத்தில் வந்து சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு அட்மாஸ் தியேட்டர்லாம் வந்து பார்க்குறப்ப அதை செம்மையாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்டாக வந்து இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு ஜாலியான காமெடியான படம். ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் பாருங்க இந்த ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் எந்த ஒரு ஆடியன்ஸையும் டிசப்பாயின்ட் பண்ணாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலப்புழா ஜிம்கானா. நல்ல ஒரு என்டர்டெய்னர் மூவி. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.